பொழுது கர்த்தர் நம்மை வழிநடத்த மகிமையா இருக்கிறாமே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கிறிஸ்துவுடைய கிறிஸ்து இயேசு எங்களுக்குள்ள இருந்தால் ஒரு பெரிய மாற்றம். ஆமே. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் தான் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. மனுஷனால் வாழ முடியாதுதான். எங்களால் எந்த முடிவை நாங்கள் எடுத்து இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்து இயேசு எங்களுக்குள்ள இருந்தால் தான் வெற்றியுள்ள வாழ்க்கையை இந்த பூமியிலே நாங்கள் வாழ முடியும். ஆமே. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? நாங்கள் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் நீங்கள் எழும்பும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்பதுடைய காரியங்களில் சில காரியங்களை நாங்கள் இந்த வார்த்தைகள் ஊடாக இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய மகிமை ஒருவருக்குள்ள இருக்குமா இருந்தால் ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியுமாமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்குள்ள இருந்தால் தான் நாங்கள் இதையும் சாதிக்க முடியும். நாங்கள் வாழ முடியும். எங்களை வாழ வைக்கிறவர் எங்களுக்குள்ள இருந்தால் தான் எங்களால் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவர் பலன் தருவார். ஆமே. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? அந்த பலனை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு வல்லவையாக இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. பிள்ளைகளே, ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால், அவருடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் நாங்கள் பெரிய காரியங்களை ஒவ்வொருத்தரும் செய்ய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு திறமை இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஏழையாயிருக்கிறேன், நான் படிக்கவில்லை, என்னாலே தகுதி இல்லை என்கின்றவர்கள் இந்த ஆலயத்தில் யாரும் ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லக்கூடாது. இல்லாதவைகளை உருவாக்குகிற ஆண்டவர். ஆமென். இல்லை என்ற நிலைமையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். எல்லாரையும் ஆண்டவர் தகுதியாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையை எடுப்பமா இருந்தால் கொலோசியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1:27 நாங்கள் வாசிப்போம். ஹல்லேலூயா. மறுபடியும் சிஸ்டர் நக்கிலே வாசிங்க சத்தமாக. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வரியம் என்னதென்று, மகிமையின் ஐஸ்வரியம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமாயிருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு எங்களுக்குள்ள இருப்பதே அந்த மகிமையின் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதே அற்புதம். இயேசு எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதே அதிசயம். அவர் எங்களுக்குள்ள இருப்பதை குறித்து நாங்கள் பெருமை பாராட்ட வேண்டும். ஆமென். அவர் எங்களுக்குள்ள இருப்பதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு விசுவாசிகளும் இயேசு எனக்குள்ள இருப்பதை இந்த நாட்களிலே நீங்கள் மென்மை பாராட்டுவீர்களா இருந்தால் அதை போல மகிமை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த மகிமை பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமாயிருக்கிறார். அவரை அறிந்த பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். அவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். அவருடைய மகிமை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில என்னத்தை செய்யும்? இன்றைக்கு அவருடைய மகிமையுடைய வாழ்க்கையில எதை குறித்து என்னுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவரால் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? ஒரு மனுஷனால ரட்சிக்கப்பட்டீர்கள் யாரும் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் சத்தியத்தை சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்பதை அல்ல, நீங்கள் தேவனுடைய ஈவினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் நீங்கள் இந்த இடத்திலே வந்திருப்பது, இன்றைக்கு ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிப்பது என்பது ஒரு மனுஷனாலே ஒருவேளை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய ஈவினாலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய ஈவினாலே தான் இடத்திலே வந்திருக்கிறீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அதிகாலை எழுந்து ஆராதனைக்கு வர வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய சமூகத்திற்கு நான் வந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பி இருக்கலாம், நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனாலும்
அவருடைய சித்தத்தின்படிதான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவருடைய சித்தத்தின்படிதான் நான் இந்த காலைகளில் இந்த வானத்தை பூமியையும் படைத்த அந்த ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். என்னுடைய பலன் அல்ல, எங்களுடைய பலன் எல்லாம் ஒன்றுமில்லை, எங்களிடத்தில் இருக்கிற ஞானங்கள் ஒன்றுமில்லை. அவர் எங்களுக்குள்ள இருந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையை காண முடியும். ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் இயேசுவுக்குள்ளே இருப்பதை குறித்து இன்னும் நீங்கள் பெருமை பாராட்டிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை வாழ விடாதபடி மனுஷரான எதுவும் எங்களாலே செய்ய, மனுஷனுடைய காரியங்களுடைய வாழ்க்கையிலே எதையும் செய்து கொண்டு வர முடியாது. மனுஷனுடைய வாழ்க்கையில எதையும் குறித்து என்னுடைய வாழ்க்கையை செய்வதற்கு அதிகாரமும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஒருவன் கிறிஸ்துவாக்குள்ள இருந்தால் நாங்கள் புதிய கிறிஸ்துவா மாறுகிறோம். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் தான் நாங்கள் சிருஷ்டிகளாய் மாற முடியும். ஆகவே அந்த மகிமையின் வல்லமை என்ன செய்கிறது பாருங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தம் உள்ளவரானார். கிறிஸ்துவின் மகிமையின் நம்பிக்கையை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவருடைய ஒரு மகிமை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில் அவசியமானதே. அந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் விட்டால் எங்களாலே வாழ முடியாது, எங்களாலே தைரியமாய் நிற்க முடியாது, எங்களாலே பலனாய் வாழ முடியாது. நான் ஆண்டவரை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய மகிமையிலே நீங்கள் காணப்பட வேண்டும். அந்த மகிமை என்ன செய்யும்? அந்த மகிமை எப்படிப்பட்டதா என்னுடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடப்பிக்க அது வல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனாலே பிறந்தவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருடைய மகிமைகளை எப்பொழுது நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய மகிமைகளை எப்பொழுது நாங்கள் அறிகிற அறிவிலே வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவனுக்குள்ளே தேவனுடைய இயேசு எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் செத்தவர்களாக தான் இருக்க முடியும். ஆண்டவருடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் பகுமையாகத்தான் இருக்கும். நீங்கள் அதிகமாக இந்த காலை வேளையிலே இயேசுவை நீங்கள் உள்ளுக்குள்ளே அழைக்க வேண்டும். இயேசுவை நீங்கள் உங்களுக்குள்ளே அழைப்பதுதான் அந்த மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறது. உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும் விரும்புகிறார். நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் காண விரும்புகிறார். நான் அறிந்திருக்கலாம், வெற்றிக்கப்பட்டிருக்கலாம் பல நாட்களாய், ஆனால் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா என்று பார்த்தால் நாம் அவருடைய மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை நாங்கள் காண வேண்டுமா இருந்தால் அவர் எங்களுக்குள்ளே இருப்பதுதான் அதனுடைய மகிமை. ஹல்லேலூயா. அவர் எங்களுக்குள்ளே இருந்தால் அவருடைய மகிமை எங்களுக்குள்ளே இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலங்களில் அப்படிப்பட்ட உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த வல்லமையான வார்த்தையை நீங்கள் நம்புங்கள், நீங்கள் விசுவாசிங்கள். இதுவரையும் அந்த மகிமையை நான் காணவில்லை, இதுவரையும் அந்த மகிமையை நான் அடையவில்லை, அந்த மகிமை எப்படிப்பட்டதா இருக்குது என்று நீங்கள் நம்பவில்லை என்று சொன்னால் இயேசுவிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, உடைய மகிமையினாலே என்னை நிரப்பும், உடைய மகிமையை எனக்குள்ளே தாரும், உடைய மகிமை ஒருபோதும் எங்களை கைவிடாது. ஹல்லேலூயா. அப்படியாகத்தான் வார்த்தை சொல்லுகிறது. அந்த வாசத்தை பிற்பகுதியை வாசிங்க சிஸ்டர். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ரகசியம், நமக்குள்ள ஒரு ரகசியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு வெளிப்பாடு ரகசியத்தை பாருங்க. அவர் எங்களுக்குள்ளே இருப்பதுதான். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாங்க? பாருங்க, கரங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள், சந்தேகப்படுகிறார்கள், சந்தேகமா இருக்கிறீர்கள். விசுவாசிகள், விசுவாசிகள். விசுவாசம் எப்படி முதலாவது வாழ்க்கையிலே வருகிறது என்று சொன்னால் கேட்க வேண்டும். கேட்டால்தான் விசுவாசிக்க முடியும். எத்தனை நம்புகிறீர்கள்? நீங்கள் இன்றைக்கு இயேசுவை கேட்டபடியாக இந்த ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கின்றவர்கள் சத்தமாய் சத்தமாய் நாங்கள் முதலாவது கேட்க வேண்டும். நாங்கள் கேட்டால்தான் நாங்கள் எல்லாவற்றையும் நம்பலாம். கேட்காவிட்டால் ஒன்றையும் நம்ப முடியாது. ஆகவே நீங்கள் இயேசுவை நீங்கள் அறிந்தபடியாத்தான், அவரை நீங்கள் அறிந்து கேட்டபடியாத்தான் இந்த காலைகளிலே நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அதுதான் விசுவாசம். கேட்டதினாலே விசுவாசிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கேட்ட நீங்கள் இன்றைக்கு பார்க்கிறீர்கள். கேட்டதை பார்க்கத்தான் முடியும். ஒருத்தர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்டால்தான் மற்றவர்களுடைய காரியங்களை பார்த்து முடியும். மனக்கண்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பார்க்க முடியாத கண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது.
ஆண்டவருடைய காரியத்தை காண முடியாதபடி இன்றைக்கும் அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் இயேசுவை பார்க்க முடியும். அப்பொழுதுதான் நாங்கள் இயேசுவை காண முடியும். இந்த மாமிச கண்களினாலே எல்லாம் பார்வைக்கு வெளிச்சமாய் இருந்தாலும், ஆனால் வாழ்க்கையில் இருக்கிற உள்ளான கண்கள் இருளாய் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற முடியாது. எங்களுடைய வாழ்க்கையின் ஃபியூச்சர், எதிர்காலங்கள், நீங்கள் மனக்கண்களால் எதை பார்க்கிறீர்களோ இந்த மாமிச கண்களால் பார்க்க முடியும். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? அநேக இந்த மனக்கண்களினால்தான் பார்த்து தீர்மானங்களை எடுக்கிறீர்கள், காரியங்களை செய்கிறீர்கள், அவசரப்படுகிறீர்கள், உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். மனக்கண்களினாலே பார்த்து பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எடுக்கிற முடிவு மனக்கண்களாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே மனக்கண்கள் இருந்தால் தான் பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒவ்வொருடைய பிள்ளைகள் எதிர்காலத்தின் வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கை முடிவு மனக்கண்களில் இருந்து எடுக்க வேண்டும். எத்தனை முடிவெடுக்க போகிறீர்கள்? இந்த காலையில் மாமிச கண்களினாலே நான் இதையும் எடுக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்குள்ள இருப்பாரா என்ற நிச்சயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் முடிவுகள் மனக்கண்களில் இருந்து புறப்பட வேண்டும். நீங்கள் முடிவுகள் உங்களுடைய மனக்கண்களில் நீங்கள் எடுப்பீர்களா இருந்தால் உங்களுடைய மாமிச கண்களினாலே ஆண்டவர் பார்த்து கிருபை செய்வார். ஒருவேளை நான் உலகத்திலே மனக்கண்களை விட்டு மாமிச கண்களாலே பார்த்தால் எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டால் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. எல்லாமே அந்தகாரமாகத்தான் இருக்கும். பார்வைக்கு அழகும் இன்பமும் புசிப்புக்கும் நல்லதுமாகத்தான் இருந்தது மாமிச கண்களினாலே பார்த்தபடியால். ஆனால் அவள் மனக்கண்களினாலே ஆண்டவர் எனக்குள்ள இருப்பார் என்று பார்த்திருந்தால் அவள் அதை எடுத்திருக்க முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். மனக்கண்களினாலே பார்க்க வேண்டும். பார்த்ததை நீங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. பார்த்ததை முதலாவது கேட்க வேண்டும், இரண்டாவது பார்க்க வேண்டும், மூன்றாவது பார்த்ததை பேசுங்கள். பார்த்ததை பேசுங்கள். இயேசு எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் பேசத்தான் வேண்டும், எழும்பத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு அதிசயம் செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்தவருக்காக நீங்கள் குரல் கொடுக்கத்தான் வேண்டும். நீங்கள் அவருக்காக வாழுகிறவர்களா என்று சொன்னால், அவருக்காக நீங்கள் இருக்கிறீர்களா என்று சொன்னால், அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், அவரை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறீர்களா என்றால் உங்களுடைய வாய்களினாலே நீங்கள் அவரை குறித்து மென்மை பாராட்டத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இந்த காரியத்திலே நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய வழியில உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாங்கள் பேசுவதை உலக பேச்சுகள் அல்ல, உலக காரியங்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பேசுவதை விட இயேசுவை குறித்து பேசினால் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு ஒரு நன்மைகளை ஆண்டவர் எங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு யாருக்கும் வாய் வருவதில்லை. பாருங்கள், ஆராதனை ஊழியக்காரன் சொன்னா ஜெபியுங்க, துதியுங்க, கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பாருங்கள், வருவதில்லை ஆராதனை, ஜெபங்கள், துதிகள். காரணம், அந்த ஆண்டவரை சரியாய் கேட்கவும் இல்லை, சரியாய் பார்க்கவும் இல்லை. ஆகவேதான் எங்களுக்கு உள்ளத்தில் இருந்து அவரை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்படியான காரியத்துக்குள்ளே எங்களை விட்டுக் கொடுக்காதபடி நாங்கள் ஆண்டவருடைய காரியத்தை பேசுவதற்கு துணிகரமாக இருக்க வேண்டும். உலகத்தில் எவ்வளவு காரியங்களை உலக மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்து அந்த ரட்சிப்பினுடைய ஈவை கொடுத்தவரை குறித்து நீங்கள் மென்மை பாராட்டுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த காலைகளை நம்மை தெரிந்து அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை குறித்து ஆகவேதான் அந்த மகிமை அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். இயேசுவினுடைய வாழ்க்கையில இருக்கிறதை குறித்து ஒருவன் சொல்ல வேண்டுமாயிருந்தால், அவரை பார்க்க வேண்டுமாயிருந்தால், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமாயிருந்தால், ஒருவேளை நான் ஆராதிக்கிறேன், ஒருவேளை நான் வேதங்களை வாசிக்கிறேன், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், அவருடைய காரியத்தை நான் செய்கிறேன், என்னோடு ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லிக்கொண்டு நம்ம மௌனமாய் இருக்கக்கூடாது. அவரை வெளிப்படுத்துவதற்கு நீங்க முன்னுக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு தன்னை, அவருடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார், ஆசையாயிருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர். ஆமென். பாருங்கள், அப்படியான ஒரு வாஞ்சை கொண்டு எங்களிடத்தில் வருவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார், ஆசையாயிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருக்கு எங்களை விட்டுக் கொடுக்க நாங்கள்
முடிவெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அவரை பார்த்து, எத்தனை பேர் இயேசுவை பார்த்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இயேசுவை பார்த்திருக்கிறீர்கள்? ஏனென்று சொன்னால் அவரை கேட்க வேண்டும். உயரங்களை எத்தனை பைபிளை வாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஆண்டவருக்காக உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? ஏனென்று சொன்னால் நாங்கள் அவரை பார்ப்போமா இருந்தால் அவர் உங்களோடு பேசுகிறவர். வேதங்களை எத்தனை வாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். வார்த்தை தான் அவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அவருடைய காரியங்களிலே நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருடைய மகிமையை எங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அந்த மகிமை ஒருபோதும் எங்களை விட்டு விலகி போவதில்லை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:18 நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் 19 வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஹல்லேலூயா 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 அவரை அறியும்படிக்கு எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். அவரை பார்க்கும்படி எண்ணத்தை கொடுத்திருக்கிறார். பிரகாசம் உள்ள மனக்கண். ஹல்லேலூயா. மாமிச கண்ணல்ல சொல்லுங்க, எங்கள் கண்களை பார்த்து சொல்லுங்க, மாமிச கண்களினாலே இந்த உலகத்தை பார்த்து நான் வாழ மாட்டேன் என்று சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. நான் வாழ மாட்டேன், நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தா என்னுடைய மனக்கண்களை வைத்துத்தான் நான் ஆண்டவரை நோக்கி ஓடுவேன். என்னுடைய மனக்கண்களுக்குள்ளே ஆண்டவர் பிரகாசத்தை கொடுக்க இந்த காலைகளில் விரும்புகிறார். பார்த்த காரியம் நடந்தது, பார்த்த காரியம் சம்பவித்தது. ஒருவேளை யோசேப்பு பார்த்த காரியம் அவருடைய சகோதரர்களுக்கு ஒரு அற்பமாக எண்ணப்பட்டதாகத்தான் இருந்தது. யோசேப்பு பார்த்த காரியம் அவருடைய சகோதரர்களுக்கு ஒரு அற்பமாகத்தான் எண்ணப்பட்டதா இருந்தது. ஆனால் யோசேப்பு பார்த்த காரியம் நடந்தது. ஆமென். யோசேப்பு பார்த்த காரியம் அற்புதமாகத்தான் நடந்தது. இவர் ஒன்றுக்கு உதவாது என்றுதான் யோசேப்பை குழியிலே போட்டார்கள், எகிப்திலே விட்டார்கள். அவன் நாட்டை விட்டு கடத்தப்பட்டான், அவன் எல்லையை விட்டு கடத்தப்பட்டான், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் யோசேப்பு பார்த்தது நடக்கும் என்று யோசேப்பு நம்பினார். ஆகவே அவருடைய மனக்கண்களினாலே பார்த்தான். யோசேப்பு மனக்கண்களினாலே பார்த்தபடினாலே என்னுடைய வாழ்க்கை நீங்கள் என்னதான் கொண்டு வந்தாலும், என்னுடைய வாழ்க்கை நீங்கள் எதுதான் செய்தாலும் நான் பார்த்தது நடக்கும் என்று விசுவாசித்தான். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு பார்த்தது நடந்தது என்று விசுவாசிக்கிறீர்கள். இன்றைக்கு தேவப்பிள்ளையே, நீயும் விசுவாசிப்பாயா இருந்தால், என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவரை பார்ப்பேனா இருந்தால், நான் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுத்து உண்மையாய் வாழ்வேனா இருந்தால், நான் பார்த்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், என்னுடைய வாழ்க்கையில் காரியம் நடக்கும் என்று ஆண்டவர் இந்த காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார். ஆகவே தான் யோசேப்புக்கு அப்படிப்பட்ட நெருக்கடி வந்த பொழுதிலும் அவன் எந்த சந்தேகமும் படாதபடி, அவன் யாருக்கும் விட்டுக் கொடுக்காதபடி அவன் ஆண்டவரிடத்தில் சொன்ன ஆண்டவர் என்ன காரியத்தை யோசேப்புக்கு வெளிப்படுத்தினாரோ, என்ன காரியத்தை யோசேப்புக்கு செய்தாரோ, யோசேப்புக்கு எவ்வளவு உபத்திரவம் வந்த பொழுதிலும் ஆண்டவர் காண்பித்ததை செய்து முடிப்பார் என்று அவன் நம்பினபடினாலே அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, இந்த காலையிலே என்னுடைய மனக்கண்களை திறப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு மூடப்பட்ட இந்த மனக்கண்களிலே நாங்கள் திறக்கப்படுவோமா இருந்தால் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் கட்டாயமாக என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஒருவேளை நீங்கள் அக்கினியை பார்க்கலாம், ஒருவேளை நீங்கள் வெந்து கொண்டிருக்கிற அக்கினியை பார்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் மனக்கண்களினாலே பார்த்தவன் சொல்லுகிறான், எங்களை தப்புவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் எங்களை தப்புவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையை, மனுஷனை பார்க்காதீர்கள், உலக ஜனத்தின் மனுஷனுடைய காரியங்களை பார்க்காதீர்கள். என்னையும் உங்களையும் தப்புவிக்கிறவரை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் உங்களுடைய மனக்கண்கள் இந்த காலையில் திறக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? அன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிறதை கண்ணாலே பார்த்தான். ஒருவேளை நான் செத்து போக போகிறேன், என்னுடைய வாழ்க்கை அழிந்து போக போகிறது, என்னுடைய வாழ்க்கையை விடுதலையை கொடுப்பதற்கு யாரும் இல்லை, என்னை தப்புவிப்பதற்கு யாரும் இல்லை என்று அந்த மனுஷனால் எரிக்கப்பட்ட அந்த அக்கினியை பார்த்து அவன் பயப்படாதபடி இருந்தவர் சொல்லுகிறான், என்னை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். யார்? நீங்கள் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர், நீங்கள் நானும் ஆராதிக்கிற அந்த இயேசு
எவ்வளவு கொள்ளாய் வரலாம், எவ்வளவு போராட்டங்களுடைய வாழ்க்கையிலே வரலாம், எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம், எவ்வளவு காரியங்களை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளையே, உங்களையும் என்னையும் தப்புவிக்கிற இந்த உலகத்திலே ஒருவர் இருப்பாரா இருந்தால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசுவை சொல்லுகிற கரங்களை தட்டி உண்மையாக விசுவாசி, விசுவாசி, கர்த்தருடைய நாமத்தை விசுவாசி. அவர் தப்புவிப்பது எந்த சந்தேகமும் படாது. உண்மையான உள்ளத்திலையும் நீ விசுவாசி. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதமான ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆகவேதான் அந்த மகிமை எங்களை இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து நம்ம நடத்த வல்லதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து இயேசு இப்படிப்பட்ட மகிமையை உங்களுக்குள்ளே தர ஒரு வல்லவராக இருக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்கள் கேட்டதை விசுவாசியுங்கள், பார்த்ததை நம்புங்கள். ஊமை கிறிஸ்தவனாகவும் செவிட்டு கிறிஸ்தவனாகவும் குருட்டு கண்ணுமாக இருந்து வாழ்ந்துவிட்டு போகாதபடி எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமைகளை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமைகளின் காரியங்களை கொஞ்சம் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியை இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இன்றைக்கு திறக்கப்பட்ட காதுகளா இருக்கிறோமா, இல்ல திறக்கப்பட்ட மனக்கண்களா இருக்கிறோமா, இல்லாட்டி திறக்கப்பட்ட வாய்களா இருக்கிறோமா, இல்லாட்டி மூடப்பட்ட இருக்கிறோம் என்று சற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானிக்கும் பொழுது எங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறதை நாங்கள் பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை. எங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. சிங்க குகையிலே போடுவான், சிங்கம் என்னை கடித்து தூக்கி போடும், என் உயிர் போகும் என்று அவன் பார்க்கவில்லை. அவன் பார்த்தது மனக்கண்களினாலே என்னை அவர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். என்னை எழும்ப விடுவதில்லை, என்னை தூக்க விடுவதில்லை. என் வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியத்தை நீ காணவில்லை. ஒருவேளை சரியத்தில் வியாதியா இருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். நீ நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர், சிங்கத்தின் புகையில இருந்து தப்புவித்த ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை இன்றைக்கும் நீங்கள் நம்புகிற ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்க வேண்டும். அவர் முதலாவது விசுவாசித்தால்தான் தேவனுடைய மகிமைகளை நாங்கள் காண முடியும், நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் அவருக்காக வாழ வேண்டுமா இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை செய்வார் என்றது நிச்சயம். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையினுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் அவசியமாய் வேண்டும். அநேக சோர்ந்து போயிருக்கிறார்கள். அநேக தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள். இந்த சபையிலே தேடுவதற்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு ஆராதனையில் கூட்டம் என்றில்லை. நீங்கள் நானும் ஆராதிக்கிறவரை, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்களை, முழு பலத்தோடு ஆராதிக்கிறவரை நீங்கள் முழு பலமாய் இந்த சமூகத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வரும் பொழுது கர்த்தர் நம்மை தப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 18ஐயும் தாம் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்து தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் நானும் அறிய வேண்டும் என்று விரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் மனக்கண்களில் ஒரு வெளிச்சம். எத்தனை காலைகளில் விரும்புகிற ஆண்டவரை நான் மனக்கண்களினாலே நான் உண்மை பார்க்க வேண்டும். அந்த உலகத்திலேயே நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்களுடைய உண்மை நான் மனக்கண்களினாலே பார்க்க வேண்டும். பிரியமான தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எங்களுக்குள்ளே கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் அவங்களுடைய வாழ்க்கையிலே மனக்கண்களை பார்த்த பொழுதிலும் பயப்படவில்லை. நாங்கள் இன்றைக்கு மாமிச கண்களினாலே பார்ப்போமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில பயம்தான் பெறும், எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை தான் பெறும். அங்க நடக்குது, இங்க நடக்குது, அதை பார்க்க இதை பார்க்க எங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சரை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அது எங்களுக்கு ஒரு பயத்தை தான் கொண்டு வரும். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும், இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உடைய மனக்கண்களை இந்த காலைகளிலே கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக நீங்க வாசிச்சு பாருங்கள்.
எபேசியர் 3:12 வாசிச்சு பாருங்கள். அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியம் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும். ஹalleluya. என்ன நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார்? திட நம்பிக்கையை கொடுக்கிறார். மனுஷன் கொடுக்கிற நம்பிக்கை என்ன? மனுஷன் பேசுகிற நம்பிக்கையான வார்த்தைகள் இந்த பூமியிலே பாருங்கள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் திட நம்பிக்கை. இந்த பூமியில ஒரு நம்பிக்கை இருக்குமா இருந்தால் இயேசு மாத்திரம் தான். ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கை அஸ்திவாரமாக இருக்கும். அது என்னதான் எங்களுக்கு எதிராய் வந்தாலும் அந்த நம்பிக்கையுடைய வாழ்க்கையை தோல்வியை கொண்டு வராது. ஹalleluya. ஆகவே திடமான ஒரு நம்பிக்கை, திடமான ஒரு நம்பிக்கை. ஒரு வருத்தமா இருந்தால், ஒரு வியாதியா இருந்தால், உங்களுக்கு பிரச்சனையா இருந்தால், மனுஷனுடைய இடத்திலிருந்து சில காரியங்களை கேட்கும் பொழுது எரிகிற நெருப்புக்கு இன்னும் பெட்ரோலை ஊற்றி எரிய விடுவார்கள். ஒரு ஆக்சிடென்ட் பட்டுட்டேன் வந்து சொன்னபோது, நான் ஆக்சிடென்ட் பட்டுட்டேன், எனக்கு இந்த பின்பற்றம் தர இயலாத, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். அப்போ ஒரு தடவை அவர் வந்து கேட்கும் பொழுது ஒரு சிஸ்டர் தான் கேட்டேன். அப்ப அவ சொன்னா, பிரதர் நானும் இதே மாதிரி தான் விழுந்தேன், இதே மாதிரி தான் என்னுடைய சரீரத்திலே வந்து நான் இப்படியே குந்தி போயிட்டேன். மனுஷன் கொடுக்கிற வார்த்தைகள். ஆனால் இந்த வானத்தை பூமியை ஆண்டவர் கொடுக்கிற வசனம் என்ன? உங்களை திடப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. மனுஷனிடத்திலே போகாதீர்கள். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவரிடத்தில் இருந்து, அவருடைய பாதத்தில் இருந்து எனக்கு நம்பிக்கை ஆண்டவர் கொடுப்பார், என் நம்பிக்கை வாழ்க்கை ஆண்டவர் செய்வார் என்று நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கை ஒருபோதும் எங்களை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுவது. மனுஷன் கொடுக்கிற நம்பிக்கையை தேடி போகாதீர்கள். ஆண்டவருடைய நம்பிக்கை, ஆண்டவர் தேவன் எனக்கு என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அந்த நம்பிக்கையை நீங்கள் பிடித்து வாழ வேண்டும். விசுவம் விரும்புகிறீர்கள்? நான் ஆண்டவருடைய திட நம்பிக்கையாய் வாழுவேன், நான் ஆண்டவருக்கு உறுதியாய் வாழுவேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழுவேன், நான் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழுவேன், நான் ஆண்டவருக்கு விரும்பினதை நான் செய்வேன் என்கிற அந்த திட நம்பிக்கை நீங்கள் ஆண்டவருக்குள்ள இருந்து நீங்கள் எடுப்பீர்களாயிருந்தால் அந்த தீர்மானம் உங்களை விட்டு விலகுவதில்லை. ஹalleluya. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? நான் எடுத்தால் ஆண்டவருக்குரிய திட நம்பிக்கையாக தான் எடுப்பேன் என்று. ஹalleluya. அப்படித்தான் ஆண்டவர் இந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஓடி போகாதீர்கள், உலகத்தை நோக்கி ஓடி போகாதீர்கள். ஹalleluya. என்ன இரண்டாவது வாழ்க்கையில் என்ன நம்பிக்கை கொடுக்கிறார்? நல்ல நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை. ஆகவே நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இயேசுதான். சொல்லுங்க, வாயிலை திறந்து அறிக்கை செய்யுங்க, நல்ல நம்பிக்கை இயேசுதான். ஆண்டவர் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல நம்பிக்கைகளை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உலக நம்பிக்கையிலே எல்லா நம்பிக்கையும் எங்களை விட்டு போனாலும் எங்களுக்கு கொடுத்த வாக்கு மாறாதவருடைய நம்பிக்கைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். ஹalleluya. எத்தனை விசுவாசி? அது நல்ல நம்பிக்கை. மனுஷனாலே கொடுக்கிற நம்பிக்கை அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை பெரிய காரியங்களை செய்ய வல்லதாயிருக்கிறது. ஆமென். ஹalleluya. அந்த நம்பிக்கை நம்மை விட்டு ஒருபொழுதும் கடந்து போவது இல்லை. ஹalleluya. இப்படி 1 பேதுரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். 1:14 கடைசியாக முடிக்க போகிறேன். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளை 1 பேதுரு 1:4 சிஸ்டர். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹalleluya. என்ன நம்பிக்கை கொடுக்கிறார்? ஜீவனுள்ள நம்பிக்கை. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ள நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை. வாயிலை திறந்து சொல்லுங்க, வாயிலை திறந்து சத்தமாய் சொல்லுங்க. ஜீவனுள்ள நம்பிக்கை, அழிந்து போகிற நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆகவே கண்களை கொடுக்கல. அப்படி தேவ சமூகத்திலே அந்த நல்ல நம்பிக்கையை கொடுக்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, வார்த்தையை படி கர்த்தாவே, வசனத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியே தேவ சமூகத்தை கண்களை மூடி, அப்படியே தேவ சமூகத்தை நீங்கள் அப்படியே தேவ